திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞான நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பொன்னேரி சார் ஆட்சியர் அப்துல் ராசிக், கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பாலாஜி, பள்ளியின் நிறுவன தலைவர் திருஞானம், செயலர் ஞானதீபன், தாளாளர் தேன்மொழி உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் 35க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜூனியர், சீனியர் என இரு பிரிவாக தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். குறிப்பாக நவீன தானியங்கி குப்பை தொட்டி, சமையல் எரிவாயு கசிவை கண்டுபிடிக்கும் கருவி உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன. மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடுவதுதான் இந்த அறிவியல் கண்காட்சியினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி பருவத்திலேயே இந்த அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளில் அவர்கள் ஈடுபடும் போது பிற்காலத்தில் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாகவும் கண்டுபிடிப்பாளர்களும் ஆவதற்கு நிச்சயம் அது பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் மனிதனுடைய வேலைப்பழுவை குறைப்பதற்குரிய கண்டுபிடிப்புகள், அதேபோன்று புதிய வேளாண்மை, இயற்கை வேளாண்மை இவற்றிற்கான முன்னெடுப்புகள், இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிச்சயமாக பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு மாதிரியை உண்டாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். 500க்கும் மேற்பட்ட படைப்பாற்றலை மாணவ செல்வங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆசிரியர் பெருமக்கள் நல்ல சிற்பிகளாக இருந்து மாணவ செல்வங்களை உருவாக்கிய விதம் அவருடைய படைப்பாற்றலை பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது. மிகப்பெரிய சிறந்த பணியை நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனம் செய்து வருகிறது. சென்றாண்டும் நமது கலைமகள் பள்ளியில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடத்தி அபார வெற்றியை, நல்ல வரவேற்பை திருவள்ளூர் மாவட்டத்தில் பெற்றார்கள். கும்மிடிப்பூண்டியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 35க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் ஜூனியர் பிரிவில் பொன்னேரி ஆதர்ஷ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியும், சீனியர் பிரிவில் திருவொற்றியூர் சங்கர நேத்திர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியும் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்தன. அதனைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த மாணாக்கருக்கு புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். எங்களோட ப்ராஜெக்ட் பேர் இன்டகிரேட்டட் அட்மாஸ்பெரிக் பார்ட்டிகுலேட் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் சிஸ்டம். இது ஒரு ஏர் பியூரிஃபையர். எங்களோட ப்ராஜெக்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கெட்ட காற்றையும் அப்சார்ப் பண்ணுறோம். அதே சமயம் அதை நாங்கள் வேஸ்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 or 3 இயர்ஸில் அதில் கார்பன் டை ஆக்சைடு, இப்போ ஒரு ஏர் பொல்யூட்டன்ஸ்னாலே கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடெலாம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 or 3 இயர்ஸில் பார்க்கும்போது அது என்னவா இருக்கும்னா, ஒரு சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தால் அது நல்லா நிறைய வந்திருக்கும். அதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீனியர் லெவலில் சயின்ஸ் எக்ஸ்போவில் வின் பண்ணியிருக்கோம். நாங்கள் எலக்ட்ரிக் கார் இன்ஜின் மாடல் செஞ்சுருக்கோம். அதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இனிமேல் நல்லதாக பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஸ்டேட் லெவலையும் ஜெயிக்க பார்ப்போம்.